வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக கூட்டணிக்கு விஜய் கொடுத்த நல்ல சிக்னல், திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் ஆள் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது தற்பொழுது அரசியல் கட்சிகள். அந்த வகையில் தற்பொழுது நம்மளுடைய முக்கிய அங்கமாக வகிக்கக்கூடிய அதிமுக கூட்டணியில் விஜய் அதன் கொண்டு வர ஒரு சில முடிவுகளையும் அழைப்புகளையும் தொடர்ந்து அதிமுக கொடுத்து வருகிறது. அந்த வகையில் விஜய் இது எப்படி எதிர்கொள்கிறார், எப்படி இந்த அழைப்பை ஏற்கிறார், அப்படி இப்படின்ற பேச்சுக்கள் தான் அரசியல் வட்டாரத்தில் ஒலித்து பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அந்த வகையில் தற்பொழுது அதிமுகவின் இந்த ஒரு அழைப்பை விஜய் எப்படி ஏற்கிறார், அவர்கள் கொடுக்கிற அந்த சிக்னலை இவர் எப்படி ரியாக்ஷன் செய்ய போகிறார் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுகிறது. அதாவது விஜய் அவர்களுடைய முடிவு என்ன இருக்கிறது என்றால், அதிமுக கூட்டணிக்கு விஜய் அவர்கள் நோ சொன்னால் இதெல்லாம் சாதகமாம் என்றும் கூறப்படுகிறது அரசியல் வட்டாரத்தில். அப்படி என்னவென்றால் 40 சீட்டுகள் வென்று துணை முதல்வர் ஆனாலும் நீண்ட காலம் நோக்கில் கட்சியை வளர்க்க அது உதவாது. இரண்டாவது, கொள்கை எதிரி பாஜக, ஊழல் கட்சி அதிமுக என மேடையில் பேசியதை உறுதிப்படுத்தும். மூன்றாவது, தனித்து கட்சி சீட்டுக்களை வெல்ல முடியாவிட்டாலும் கணிசமான வாக்குகளை பெறலாம். நான்காவது, தாவேகாவின் பலத்தை காட்டிவிட்டால் அடுத்த முறை கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவது ஈஸி எனவும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு சில பிளான்களை போட்டு கொண்டிருக்கிறார். இதனால் அதிமுகவிற்கு நோ சொல்லிவிடலாமா இல்லை என்ன செய்வது என்ற ஒரு யோசனையிலும் இருக்கிறார். தற்பொழுது வரைக்கும் தாவேக்காளர்கள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, அது நடத்தவில்லை, இது நடத்தவில்லைன்னு சொல்லிட்டு அது கூட யதார்த்தமாக என்ன நடக்கிறது, தாவேக்கா அதிமுக கூடனையான அரசியல் பேச்சுகள் இன்றளவும் அரசியல் வட்டாரத்திலும் இணையதளத்திலும் ஊடகங்களிலும் பெரும் பேசும் பொருளாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதனால் பெரும் விதத்தில் என்ன நடக்கப் போகிறது, என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட தற்பொழுது இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகள் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் தற்பொழுது பெரும் விதத்தில் பேசக்கூடிய விஷயமாக தற்பொழுது தமிழக அரசியல் களத்தில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தற்பொழுது பார்த்திங்கன்னா இந்த கூட்டணிக்கான முடிவுகள். இந்த கூட்டணி முடிவு எப்படி போயிட்டு எப்படி முடிஞ்சு எப்படி வெற்றி பெறப் போகிறது, மக்களின் ஆதரவும் வரவேற்பும் எப்படி இருக்கிறது இந்த கூட்டணிக்கான பேச்சுக்கள் எடுத்த பொழுது அப்படின்றதான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு கூட்டணி அமைக்கணும் டக்குன்னு அமைக்கக்கூடாது. அமைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு செய்திகளை கொடுக்கணும். அதில் மக்களுடைய வரவேற்பு எப்படி இருக்குது, இந்த கூட்டணி அமைச்சா ஓட்டு போடலான்னுக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத தேடி முடிச்சிட்ட பிறகு தான் இதுக்கான கருத்து கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வருவாங்க. ஸோ அது மாதிரியான செய்தி தான் இப்பொழுது சமீப காலமாக ஊடகங்களிலோ அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதை எப்படி பார்த்தீங்கன்னா அதற்கான ஓட்டிங்கள் அதற்கான சதவீதம் வருதோ அதுக்கேற்றவர் கூட்டணி உறுதியாக இல்லைன்றது கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வமாக சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். ஒன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம் மக்களே.